வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்பம். இது டீ கடையில் செய்வோம்ல, அந்த சுவையில் இருக்கும் இந்த அப்பம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காயை நல்லா நசுக்கி போட்டுக்கணும். ஒரு 1/4 கிலோ மைதா மாவு, அரிசி மாவு. இப்போ 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டோன்னா அரிசி மாவு ஒரு 100 எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவுக்கு அரிசி மாவு ஒரு 100 ஸ்பூன் ரவை, ஆப்ப சோடா, போட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிக்கிட்டு சர்க்கரை ஒரு 100 சர்க்கரை இன்னும் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது நம்மளுக்கு. அதனால் மீடியம் சுகர் தான் போட்டிருக்கோம். இதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்காது. இதுவே இனிப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது டீ கடையில் போனால் என்ன பண்ணுவாங்க, டீ குடிச்சிக்கிட்டு இதை சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த டீக்கும் இதுக்கும் காம்பினேஷனாக ரொம்ப சர்க்கரை போடக்கூடாது. இப்போ இந்த சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். 5 நிமிஷம் அதை ஊற விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலெலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம இங்கே டீயை போட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த அப்பம் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். சூடாயிடுச்சு எண்ணெய். ஒரு குழிக்கரண்டி எடுத்து அந்த மாவை நல்லா கலந்துக்கிட்டு ஒரு குழிக்கரண்டியாக ஊற்றணும். ஒரு குழிக்கரண்டி ஊற்றி அந்த அப்பம் உப்பி மேலே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த குழிக்கரண்டி ஊற்றணும். இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். ஒரு குழிக்கரண்டியை ஊற்றி அந்த அப்பம் உப்பி மேலே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த குழிக்கரண்டி மாவை ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக திருப்பணும். எண்ணெய் தெரிக்காமல் பார்த்து திருப்புங்க. இந்த அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறனால ரொம்ப சோடா உப்புலாம் போடாமல் நல்லா ஒரு ஹெல்த்தியாக செய்கிறோம். இதே நம்ம டீ கடையிலன்னா நல்லா உப்புறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவே அவங்க சோடா உப்பு போடுவாங்க. சோடா உப்பும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கு. அங்கே செய்யும்போது நிறைய செய்யும்போது என்ன பண்ணால் நிறைய சோடா உப்பு போடுவாங்க. நிறைய சோடா உப்பு போட்டாலும் நல்லதில்லை உடம்புக்கு. அதனால் நம்ம வீட்டிலையே இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமும் இருக்கும், நம்மளுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும். அதனால் முக்கால்வாசி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழகணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அப்பமும் நல்லா உப்பி மேலே வந்துருச்சு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுனாவே இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணுறோம். இதை டீப் ஃப்ரைனா நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். அதனால் நல்லா சீக்கிரமே வெந்துடும். உங்களுக்கு எண்ணெய் சூடாக இருக்குல்ல, அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ சுவையான டீ கடை அப்பம், இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்பம் ஒரு 5 நிமிஷத்தில் தயார் பண்ணக்கூடிய அப்பம். அதான் டீ இங்கே போட்டுகிட்டே நம்ம இந்த அப்பத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த டீ கடை இனிப்பு அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.